நம்ம தமிழ்நாட்டில் மாவட்ட வாரியாக ரேஷன் கடையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெறும் 10th அண்ட் +2 சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும். நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்னென்ன ஜாபுக்கு வந்து வெளியிட்டிருக்காங்கன்னா, சேல்ஸ்மேனுக்கும் அந்த பேக்கருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாபை வந்து வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 7/11/2024, அதாவது 11ஆவது மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்போ அப்ளிகேஷன் வெளியிட போகிறாங்க அண்ட் எப்போ அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய டிஎம்பியோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற, அதாவது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் இப்போ வெளியாக இருக்கிற நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை, அதாவது 23/9/2022 மூலமாக வந்து பார்த்திங்கன்னா திருத்தப்பட்ட தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய 1988 விதிப்படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாபை வந்து நிரப்ப போகிறோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. மொத்த காலியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா 300 புள்ளிகள், அதாவது இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி அதாவது மாவட்ட ஆள் சேர்ப்பு இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முகாமில் வந்து பார்த்திங்கன்னா அளித்த காலியிடங்கள் ஒட்டுமொத்த கணக்கீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசுப்படி 200 புள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியாகிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. முறைப்படி பார்த்திங்கன்னா 200 புள்ளிகள் வந்து வெளியாகிருக்கு அப்படின்றத இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண்களுக்காக வேக்கன்சி எல்லாம் தனியாக கொடுப்பானுங்களா, அதாவது பணி நியமிப்பதற்கான தெரிவு செய்த தகுதியான பெண் விற்பனையாளர் போதுமான அளவு இல்லை என்றால் பெண்களுக்கான ஒதுக்கீடு வந்து பார்த்திங்கன்னா ஆண்களை வந்து நிரப்பப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரிங்களா. வகுப்பினை சார்ந்த ஆண்களை கொண்டு நிரப்பப்படும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. பெண்களுக்காக ஒரு வேக்கன்சி கொடுப்பாங்க. அந்த வேக்கன்சி வந்து ஃபுல்லாக நிரப்ப முடியல அப்படின்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வேக்கன்சி வந்து ஆண்களை வச்சு நாங்கள் நிரப்பிடுவோம் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கல்வி தேவையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கட்டுநருக்கு வந்து நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். இவங்க முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதிப்பெண் சான்றிதழ் வந்து கட்டாயமாக இருக்க வேண்டும். விற்பனையாளரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு அல்லது அதற்கு மேற்பட்ட, அதாவது டிகிரி டிப்ளமோ எது படிச்சிருந்தாலும் ஓகே, நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பெண் சான்றிதழ் வந்து கட்டாயமாக இருக்க வேண்டும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இதில் இவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மதிப்பெண், அதாவது பதிவேற்று செய்யப்படும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோடைய 10th சர்டிஃபிகேட்டும் அண்டு 12வது சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். இதோடைய மார்க் அண்டு இதோடைய ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குங்களா, அந்த ரிஜிஸ்டர் நம்பரையும் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, அதாவது 10th +2 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அந்த மார்க்கை டிஃபைன் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 மார்க் கொடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க் கொடுக்கப்படும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 50% வந்து உங்களுடைய 10th மார்க் ஷீட்டுக்கும் அண்டு 50% உங்களுக்கு ஓரல் டெஸ்ட்டுக்காக இன்டர்வியூக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்டுனர் எண்ணில் 10ஆம் வகுப்பு, அதாவது விண்ணப்பதாரர் பெற்ற மதிப்பெண்ணை வந்து நீங்கள் இதில் வந்து என்ட்ரி பண்ணணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இவங்க கேட்டிருக்கிற பாலினம், நீங்கள் யார் அப்ளை பண்ணுறீங்க, நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது கூட அட்ரஸ் எல்லாமே அட்டாச் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள், அதாவது முன்னாள் இராணுவ வீரர்கள் அண்டு ஆதரவற்ற விதவைகள் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தனி ஒதுக்கீடு இருக்குது அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான தனி வேக்கன்சி வந்து வெளியிடப்படும். அண்ட் இவங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான உங்களுக்கு கட்டணம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக விற்பனையாளரை பணியிடம் நேர்ப்பதற்கு ரூ. 150 அண்டு கட்டுனருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூ. 100 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக மட்டுமே பெறப்பட வேண்டும்.
அதாவது தபாலிலோ அல்லது நேரடியாகவோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்க மாட்டாது அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து டேரெக்டாகவோ அல்லது தபால் மூலியமாக வந்து நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அது வந்து இங்கே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதிப்பெண்களுக்காக நிர்ணயப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்கு கொடுக்கப்படும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 50% அதாவது 50% மதிப்பெண் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி அதாவது 10ஆம் வகுப்பு தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் வந்து உங்களுக்கு 50% உங்களுக்கு இருக்கும். மற்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரல் அதாவது இன்டர்வியூ மூலமா நீங்கள் அவங்க கொடுக்குற அந்த கொஸ்டின் இதிலலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50% இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு பார்த்தாங்க உங்களுக்கே தெரியும். நேர்முக தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த நேர்முக தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா மொத்த மதிப்பெண் வந்து 100 நியமிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மதிப்பெண்களுக்கு 50% அதாவது மதிப்பெண்ணில் வந்து 50% வந்து உங்களுடைய 10th மார்க் ஷீட்டுக்காகவும் மற்ற 50% வந்து நேர்முக தேர்வு ஒதுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது இன்னொரு நோட்டிஃபிகேஷனும் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 23/9/2024 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவங்க அப்லோடு பண்ணியிருக்காங்க. 26/9 இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொதுப்பணி நிலைத்திறன்களில் வழங்க வேண்டிய செயலாளர் மற்றும் உதவி செயலாளர் பதவி உயர்வுகளை வழங்கிய பின்னரே காலியிடங்களை நிரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இவங்க ஜாப்லலாம் இருக்காங்க இல்லை, இவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் கொடுத்துட்டப்பனால தான் கீழே இருக்கிற பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணியிடம் வந்து நிரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து கீழ்நிலை அதாவது பணிகளை நிரப்ப வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதன் பின்னரே விற்பனையாளர் மற்றும் கட்டுனர் பணிகளை கணக்கிட்டு அறிவிக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் ப்ரொமோஷன் ஆகிடுறதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எவ்வளோ காலி இடங்கள் இருக்குது அப்படின்றத இந்த வேக்கன்சி வந்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வெளியிடப்படும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து என்னென்ன அதாவது என்றைக்கு வந்து வெளியிட போகிறாங்க, என்றைக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க, எப்போ வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் அப்படின்ற எல்லா இம்பார்ட்டன்ட் டேட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துங்க பார்க்கலாம். சரிங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கருக்காக வந்து பார்த்திங்கன்னா 7/10/2024 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்சல்மெண்ட் பண்ணுவாங்க. அடுத்தது டிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 8/10/2024 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்லோடு பண்ணுறதுக்காக உங்களுக்கு இது பண்ணுவாங்க, பதிவேற்றம் செய்யப்படும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து என்றைக்கு வெளியிடுவாங்கன்னா 9/10/2024 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனைத்து டிஸ்ட்ரிக்டிலும் அதாவது ஆல் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத வெளியிட்டுருவாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 7/11/2024 அன்றைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். அண்டு இவங்க டவுன்லோட் அண்ட் பிரிண்டிங் ஆல் அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8/11/2024 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆல் டிஸ்ட்ரிக்டில் வந்து உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வந்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் அப்படின்றது அந்த டேட்டு அந்த டைமு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்லைனில் அப்லோட் பண்ணிடுவாங்க. அண்டு இன்டர்வியூ டியூரேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25ஆம் தேதியிலிருந்து 9/12/2024 அன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ டேட் வந்து அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறது 24/12/2024 அன்றைக்கி வந்து வெளியிட்டுருவாங்க. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரேஷன் வந்து ஆல் டிஸ்ட்ரிக் வந்து வெளியிட போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 19/1/2024 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2024க்கு வந்து வெளியிட்டுட்டாங்க. சரிங்களா, ஸோ காய்ஸ் இந்த அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலை வந்து தொடர்ந்து கொண்டே இருங்க. நாங்கள் வந்து அப்ளிகேஷன் வெளியான உடனே நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணிவிடுவோம். சரிங்களா, ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் 10th +2 படித்தவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இது உங்கள் சொந்த ஊர்லேயே வேலை கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ